ப்ரோக்ராமிங்கில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அப்புறம் வேரியபிளில் எப்படி நம்பர் ஸ்டோர் பண்ணுறது, கோ ப்ரோக்ராமிங் வந்து டெவலப்மெண்ட் டூலே இல்லாமல் எப்படி ப்ரௌசர்லேயே நம்ம எல்லாமே பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ நாள். இப்போ வந்து இன்றைக்கி நாலாவது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்புட் வந்து எப்படி ரீட் பண்ணுறது கோ ப்ரோக்ராமில் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் வந்து இந்த go.dev/play இதுதான் நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் வந்து இன்புட் ரீட் பண்ணுறது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால் வந்து நம்ம வேறு ஒரு வெப்பில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த வெப் பேஜ் இருக்குது, golang ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு சொல்லி. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆஸ் யூஸ்வல் பேக்கேஜ், மெயின், இம்போர்ட், எஃப்எம்டி எல்லாமே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுவோம், வேர் நம் இன்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து ஒரு இன்டிஜர் நம்பரை இப்போ ரீட் பண்ண போகிறோம். ஸோ இன்டிஜர் நம்பர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, fmt.scanf. இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து printf scanfலாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே scanf தான், இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், பிக் எஸ். இப்போது நம்ம ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நம்பர் ரீட் பண்ணோமோ அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். என்டர்ட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி. நம்ம சி ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல %d அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது தேவையில்லை இந்த இதில். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். இப்போது இன்புட் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ 25 அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுக்குறோன்னா கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ரன் பண்ணிங்க அப்படின்னா என்டர் நம்பர், இந்த இடத்துல வந்து ஸ்கேன்எஃப் வரும். அந்த ஸ்கேன்எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 இன்புட் இந்த இடத்துல வந்து ரீட் பண்ணிடும். ரீட் பண்ண நம்பர் வந்து நம்மளுக்கு இங்கே வரும். இதுவே நம்ம வந்து இப்போ 100 அப்படின்னு சொல்லி கொடுத்து திரும்ப ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்டர்ட் நம்பர் இஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு இன்டிஜரை ரீட் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ண போகிறோம். ஸோ என்டர் அண்ட் நேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்டர் அண்ட் நேம், இதுக்கு வந்து %s அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேன்எஃப்பில் கொடுக்கணும். இன்டிஜர்னா %d, ஸ்ட்ரிங்னா %s. நேம், இந்த இடத்துலையும் நேம் அப்படின்னு மாத்திரம் ரீட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல வந்து பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்ப்போம். ஸோ கொடுத்தோம்னா என்ன வருதுன்னு பாருங்கள், வெறும் பில் மட்டும் தான் வரும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் உள்ள வரைக்கும் மட்டும்தான் வந்து இது ரீட் பண்ணும் ஸ்கேன்எஃப். ஃபுல் லைன் ரீட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம இப்போதைக்கு ஒரு வேல்யூ எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போது நம்ம இதிலே வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரிங்கே வந்து ஒரு நம்பராக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காகவே நம்ம ரீட் பண்ணுறோம், ஆனால் அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்பராக கொடுக்குறோம், ஆனால் நம்பராக பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா str conv.a to i of name அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா a to i அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். a to iயில் நீங்கள் ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வந்து உங்களுக்கு இன்டிஜர், அதாவது ஆல்ஃபபெட் டு இன்டிஜர், அந்த மாதிரி டு ஐ அப்படிங்கிறது இன்டிஜர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 25 அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக இம்போர்ட் இது பண்ணணும். ஸோ அதை நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் வந்து இதை டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இதை டீட்டெயிலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி குயிக்காக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே கீழே கிளியராக போடுது பாருங்கள், இன்ட் எரர். ஓகே, ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த strconv வந்து 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ண பார்க்குறோம். ஸோ இங்கே அது போக வந்து எரர் அப்படின்ற ஒரு வேல்யூவும் இது ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ஒன்று மட்டும் பிரிண்ட் பண்ண பார்க்குறோம், அதனால தான் அந்த எரர் வந்தது. ஸோ இப்போ நேம், இப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கோலன் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேரியபிள் வேர் அப்படிங்கிற இதை வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, டேரெக்டாகவே இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். இதோட டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் ஆகிடும் இங்கே என்ன ரிட்டன் வருதோ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா a to i அப்படிங்கிறது இன்டிஜர் வேல்யூ ரிட்டன் ஆக போகுது. ஸோ வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள்,
அதே மாதிரி இதில் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா எர் அப்படிங்கிற வேரியபிளில் அது ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ரன் பண்ணுவோமா? ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எர் டிக்ளர்ட் அண்ட் நாட் யூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம நாட் யூஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? _= எர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். போன வீடியோவில் பார்த்தோம் அது. ஸோ போன வீடியோவில் நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி _= அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த வேரியபிளை டெலீட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் 25 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்தோம். இப்போ அதே இதை நம்ம இன்னொன்று பண்ணுவோம். இந்த இடத்துல num = num + 100 fmt.println sum = num. இப்போ வந்து 25 கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல 25ஓட 100 ஆட் பண்ணுறோம். இது இன்டிஜராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், sum = 125 கிளியராக வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த எரரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோன்னா அதையும் கூட நீங்கள் பண்ணலாம். fmt.println அதை வந்து நீங்கள் எரர் அப்படின்னு சும்மா பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் எந்த எரருமே இல்லைன்னா நில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா எரர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்பர் இல்லாமல் வேறு ஏதாவது கொடுப்போம். இந்த இடத்துல பாருங்கள், invalid syntax அப்படின்னு சொல்லிட்டு எரரில் வருது, பிரிண்ட் ஆகுது பாருங்கள். என்டர்ட் நம்பர் இஸ் 0ன்னு வேறு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம நம்பரே கொடுக்கல, அதனால் வந்து நம்பர் 0ன்னு வந்துடும். எரரில் வந்து கிளியராக சொல்லுது பாருங்கள், பார்சிங் பில் இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லுது. ஸோ இது ஒரு நம்பர் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. அதே மாதிரி இந்த நம்பில் நம்ம 0 பிரிண்ட் ஆகிருக்கு, அதனால் 0 + 100 ஃபைனலாக சம் பார்த்திங்க அப்படின்னா 100ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நம்பரே நம்ம எடுத்துக்குவோம். 25ன்னு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நம்ம வேறுன்னு கொடுத்து தான் டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. := அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வேரியபிள் வந்து இன்டிஜர் வேரியபிளாக டிஃபைன் ஆகிரும். இப்போ வந்து num float 32 ஃப்ளோட்லேயே 2 இருக்குது, float 32 float 64 அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம float 32 இதை வந்து ஒரு டைப் கன்வர்ஷனாக பண்ணுறோம். float 32 of num1 float 32 of num. அதே மாதிரி num float 64 float 64 of num. அதே மாதிரி num int = int of num. இது எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், என்னென்ன வருது அப்படின்றத பார்ப்போம். fmt.printf. ஸோ இது என்னென்ன டைப் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் printf அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். இங்கே println அல்லது வெறும் print தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய num என்ன டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு num float 32 இதே அப்படி கொடுப்போம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஈஸி. இங்கே வந்து float 64, இந்த இடத்துல int. இது எல்லாமே என்னென்ன டைப் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ strcon நமக்கு தேவையில்லை, போன ப்ரோக்ராமில் ஆட் பண்ணியிருந்தோம், அது இப்போ நமக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இது பாருங்கள், நம்ம 25 இனிஷியலைஸ் பண்ணது ஒரு இன்ட்டு. அடுத்தது float 32 கன்வெர்ட் பண்ணோம், அதோட டைப் பார்த்தோம் அப்படின்னா num float 32ஓட டைப் பார்த்தோம் அப்படின்னா float 32ன்னு வருது பாருங்கள். அது எதனாலனா நம்ம கன்வெர்ட் பண்ணோம், இங்கே இந்த நம்பர் வந்து float 32 கன்வெர்ட் பண்ணோம், அதனால் இந்த வேரியபிளோட டைப் வந்து float 32. அடுத்தது float 64 கன்வெர்ட் பண்ணோம், டைப் கேஸ்ட் பண்ணோம், இதோட பேர் தான் வந்து டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டைப் கேஸ்டிங், இதுவும் டைப் கேஸ்டிங் தான். ஸோ இது டைப் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேரியபிளோட டைப் பார்த்திங்க அப்படின்னா float 64 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இதை வந்து நம்ம திரும்ப இன்ட்டு, சும்மா ஏற்கனவே இன்ட்டு தான், அது திரும்ப இன்ட்டாகவே டைப் கேஸ்ட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தாலுமே அது இன்ட்டு தான். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டைப் கேஸ்ட் பண்ணலாம். அந்த டைப் கேஸ்ட் பண்ணது என்ன டைப் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.